அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது செய்தியை தாண்டிய ஒரு விடயம். அதாவது தற்பொழுது இந்த ஜேகே ரிப்போர்ட் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றிருக்கிறது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 25,000 என்பது எனக்கானதான் கேட்டால் அதுதான் இல்லை. யூடியூபர் பவுனிசன் அவர்கள் தான் இதற்கு காரணமானவர் என்று சொல்லலாம். அவர்தான் இந்த யூடியூப் ஆரம்பிப்பதற்கெல்லாம் காரணமானவர். அதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது, எப்படி இந்த யூடியூபுக்குள் வந்தேன், என்ன நடந்திருக்கிறது, இது தொடர்பாக எல்லாம் இதிலே நான் விரிவாக சொல்லுகின்றேன். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகிலே இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். அதாவது இந்த யூடியூப் ஆரம்பித்துன்னு சொல்ல முடியாது. இந்த யூடியூப் கிட்டத்தட்ட சுமார் 2 வருடங்களாக இருக்கின்றது நினைக்கின்றேன். ஆனால் நான் இந்த யூடியூப் சேனலிலே வீடியோ போட ஆரம்பித்து 6 மாதங்கள் ஆகி இருக்கின்றது. ஆனால் நான் தீவிரமாக காணொலி போட ஆரம்பித்தது கடந்த 4 மாதங்களாகத்தான். இந்த நிலையில் தான் தற்பொழுது 25,000 சப்ஸ்கிரைபர்ஸை இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனல் பெற்றிருக்கின்றது. இந்த 25,000 சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்காக வந்ததா அல்லது எனது காணொலிகள் மூலமாக வந்ததா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இதிலே 7,500 சப்ஸ்கிரைபர்ஸ் பவுனிசனுக்காக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது பவுனிசன் தான் இந்த யூடியூப் சேனலை முதல் நடத்தினார். அவர் வேறொரு பேரில் நடத்தினார். அதற்கு பிறகாகத்தான் நான் அந்த சேனலை வாங்கி, அதாவது அவர்தான் அதனை அன்பளிப்பாக தந்தார். இதிலே நீங்கள் வீடியோ போடுங்கள் என்று. அதுக்கு பிறகுதான் நான் ஜேகே ரிப்போர்ட் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனலின் பெயரை மாற்றி அதுக்கு பிறகாக நான் காணொலி போட ஆரம்பித்தேன். அதற்கு முதல் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். கிட்டத்தட்ட சுமார் 10 வருடங்களாக இந்த ஊடகத்துறையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் தமிழ் CNN என்கின்ற ஒரு இணையதளம் இருக்கின்றது. அதே போல TNN LK சொல்லி ஒரு இணையதளம், அதுக்கு பிறகாக தினச்சுடர் எனப்படுகின்ற இணையதளம், வீரகேசரி ஒன்லைன், அதனை தாண்டி தமிழ்வின், அதை தவிர உதயன் பத்திரிகை, இது போன்ற ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தேன். அதாவது மாவட்ட ரீதியிலே அல்லது பிரேச ரீதியிலே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பார்கள். உதாரணத்துக்கு மன்னார் சொன்னால் மன்னாருக்குள்ளே 5 பிரேச அல்லது பிரிவு இருக்கின்றன சொன்னால் சில ஊடகங்களுக்கு 3 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பார்கள். அவர்கள் மன்னாரில் ஒருவர் இருப்பார் அல்லது அடமனையில் ஒருவர் இருப்பார். அவ்வாறு வேறு வேறு பிரதேசங்களிலே இருப்பார். அப்படி ஒருவராகத்தான் நான் இருந்தேன். இங்கிருந்து செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகாக IBC எனப்படுகின்ற ஊடகத்தில் நான் பணிக்கு சேர்ந்தேன். அங்கு சேர்ந்ததற்கு பிறகு அங்கு அலுவலகத்துக்கு சென்று அங்கு பணியாற்றி வந்தேன். அங்கே செய்தி பதிவேற்றுவராக நான் இருந்தேன். அதுக்கு பிறகாக ஒரு 3 மாதத்திற்குள்ளே அடுத்தடுத்த எனது செயற்பாடு காரணமாக நான் அந்த ஊடகத்திலே IBC செய்திகளின் இணையதள செய்தி முகாமையாளராக நான் அங்கே நியமிக்கப்பட்டேன். அதனூடாக அங்கு செய்தி முகாமையாளராக இருந்து அந்த IBC ஊடகத்தை குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு கொண்டு சென்றதில் எனது பங்கும் இருக்கின்றது. அதனை அவர்களால் மறுக்க முடியாது. அதுக்கு பிறகாக சமூகம் எனப்படுகின்ற ஊடகத்திற்கு சென்றேன். அங்கும் செய்தி முகாமையாளராக இருந்தேன். அதனைத் தொடர்ந்து டியூப் தமிழுக்கு சென்றேன். டியூப் தமிழில் இன்று நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதை தவிர அனலை எக்ஸ்பிரஸ் எனப்படுகின்ற கனடாவில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு பணியாற்றி கொண்டிருந்தேன். அதனை தாண்டி பல தொலைக்காட்சிகளுக்கு பகுதி நேரமாகவும் பணியாற்றி இருக்கின்றேன். அதில் சில தொலைக்காட்சிகள் உருவாக்கப்படுவதற்கு பின்னணியில் எனது பங்கும் இருக்கின்றது. இவ்வாறு கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கின்ற பல தமிழ் ஊடகங்களில் நான் பணியாற்றி விட்டேன். பல தமிழ் ஊடகங்களுடன் தொடர்பும் இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் அந்த ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது பல ஊடகங்களிலே மாறி மாறி சென்றிருக்கிறேன். அதிலே காரணம் என்னவென்று கேட்டால் அந்த ஊடகங்களிலே எனக்கு முரண்பாடு ஏற்படும். அதாவது எனது போக்கு என்பது வேறாக இருக்கும், அந்த ஊடகத்தின் போக்கு என்பது வேறாக இருக்கும். ஆகவே அங்க ஊடகம் பிழையா நான் பிழையா என்று கேட்டால் அது இரண்டுமே இல்லை. ஒரு விடயத்தை செய்ய போகின்ற போது இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் ஒரு வழியில் சொல்லுவேன், அவர்கள் இன்னொரு வழியில் சொல்லுவார்கள். இவ்வாறு யாரையுமே கடுமையாக தாக்காதீர்கள், அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லது அவர்கள் நாளை நீதிமன்றங்கள் சென்றால் பிரச்சனையாக வந்துவிடும், அல்லது அவர்கள் நாளை கைது செய்தால் என்ன செய்வது, நாளை நிறுவனத்துக்கு பிரச்சனை ஆகிரும் என்று சொல்லி இவ்வாறான பிரச்சனைகள் தான் நடந்திருக்கின்றது. ஆனால் நான் அதனை பார்ப்பதல்ல. அதாவது இளங்கன்று பயமறியாது போல அந்த காலகட்டத்திலே நான் தீவிரமாக ஒருவர் கொலை செய்தால் அதனை 100% அடித்தே முடித்து விட வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும், அவர்கள் பாதிக்கப்பட்டால் எனக்கு பரவாயில்லை என்கின்ற போக்கில் தான் நான் இருந்தேன். ஆகையால் அவ்வாறான நிலையில் தான் எனக்கும் ஊடக உரிமையாளர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டது. அதன் ஊடாகத்தான் சுமூகமான முறையிலே அடுத்தடுத்து நான் மாறி சென்றேன், எனது பயணத்தை ஆரம்பித்தேன். தற்பொழுது வரை டியூப் தமிழில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பகுதி நேரமாக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்படி போய்கொண்டிருக்கிற நிலையில் தான் எனக்கான ஒரு சுதந்திரம் முழுமையாக இல்லை. நான் நினைத்ததை கதைப்பதற்கான சுதந்திரம் எனக்கு முழுமையாக இல்லை என்று நான் நினைத்த போதுதான் நான் டியூப் தமிழில் சேர்ந்த நேரம் டியூப் தமிழில் அந்த சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. அதுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும்
முழுமையான சுதந்திரத்தை அங்கு எனக்கு தந்தார்கள். அதன் தொடர்ந்து சில விடயங்களை யூடியூப்பிலும் கலைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது எனக்கு யூடியூப் தொடர்பாக பெரிய அளவிலே தெரியாது. உண்மையிலே நான் அதை கவனித்ததும் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை, அதில் இவ்வளவு வருமானம் பெறும் என்று நினைத்ததில்லை, ஆகவே அதற்கு போக வேண்டும் என்றும் நான் நினைத்ததில்லை. ஆனால் எனது காணொலிகள் நான் பணியாற்றுகின்ற ஊடகங்கள் மூலமாக அவர்களது யூடியூப் சேனலிலே வரும். இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற போதுதான் பவனீசனும் எனக்கு அறிமுகமானார். அவர் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல் இருக்கும். இந்த நிலையில் தான் பவனீசனுக்கும் எனக்குமே ஒரு நட்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இடையிலே நான் ஒரு கட்டத்தில் எந்த வேலையும் இல்லாமல் என்று அந்த காலகட்டத்திலே நான் எனது முகநூலிலே சில காணொலிகளை பதிவேற்றி கொண்டிருக்கின்ற போது முதல் முறையாக அழைத்து எனது யூடியூப் சேனலிலே நீங்கள் உங்களது காணொலிகளை பதிவேற்றுங்கள் என்று அவர் கூறினார். அதற்கு பிறகாக அதற்கு எனக்கு அவர் சம்பளம் தந்தார். அப்படி பதிவேற்றியதன் பின்னர் தான் வேறொரு ஊடகத்துக்கு நான் சென்றேன். இப்படியான நிலையில் தான் முதல் முறையாக நான் கதைப்பேன் அல்லது நான் கதைக்கின்ற விடயங்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் எனது முகநூலில் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது அதை இன்னொரு தளத்திற்கு கொண்டு சென்ற பவனீசன். அதனூடாகத்தான் அடுத்த கட்டமாக நான் ஊடகங்களிலே வேறு ஒரு வடிவத்துக்கு வந்தேன். அதாவது முதல் இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலுமே பணியாற்றி கொண்ட நிலையில் முகத்தை காட்டி கதைக்க ஆரம்பித்தது டியூப் தமிழில் தான். அதற்கு காரணமாக அல்லது இவ்வாறு நான் கதைப்பேன் என்பதை எனக்கே உணர்த்தியது அந்த பவனீசன் குரல் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் தான். பயணித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் பவனீசன் ஒரு கட்டத்தில் கூறினார், நீங்கள் யூடியூப் சேனல் மூலமாக வரலாம், அதனூடாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், நீங்கள் அதிலே பயணித்தால் நீங்கள் யாரிடமும் யாருடைய சொல்லை கேட்க தேவையில்லை, எந்தவித சமரசத்திற்கும் செல்ல தேவையில்லை, எது உங்களுக்கு நல்லது என்று படுதோ அதை நீங்கள் கதைக்கலாம், அதை குறுக்கிடுவதற்கு யாருமே இல்லை. ஆகையால் நீங்கள் ஊடகங்களில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருங்கள், அதுவாக பேசுங்கள் என்று கூறினார். அதற்கு பிறகாக நான் இனி புதிதாக ஒன்றை ஆரம்பித்து அது எப்போது வருவது என்று கேட்ட போது தனது யூடியூப் சேனல், அதாவது பவனீசன் குரல் என்கின்ற யூடியூப் சேனல் தான் நினைக்கின்றேன், அந்த யூடியூப் சேனலை பெயரை மாற்றி எனக்கு ஜேகே ரிப்போர்ட் என்ற பெயர் மாற்றி அவர் தந்தார். அதுக்கு பிறகாக நான் போடுகின்ற காணொலிகள் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிப்பதும் இல்லை, அதற்கு தலையிடுவதும் இல்லை. அதே போல அவர் போடுகின்ற காணொலி தொடர்பாக நானும் தலையிடுவதில்லை. எனவே இந்த காணொலிகள் விடயத்தில் அல்லது நாங்கள் கதைக்கின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பான விடயங்களை இதுவரும் தலையிட்டுக் கொள்வதில்லை. அதனை தாண்டி ஒரு நட்பிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் பவனீசன். இதே யூடியூப் சேனலில் இதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் 7500 பேர் பவனீசனுக்காக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதனை தாண்டி 17500 பேர் தான் எனக்காக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் தற்பொழுது அது 25,000 பெற்றிருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். அதேவேளை பவனீசன் தொடர்பாகவும் இதிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தற்பொழுது இந்த பதிவையை நான் பதிவிடுகின்றேன். அந்த வகையில் பவனீசன் சக யூடியூபராக இருக்கின்றார். ஆனால் ஒருவரை யூடியூப்புகள் வந்தால் நல்லம் என்று சொல்லி தனது சேனலையும் தந்து இன்று இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கின்றார். இதற்கு பின்னணியில் காரணமாக இருப்பவர் அவர்தான். ஆகவே அதற்கு பெரிய மனது வேண்டும். நண்பர் என்ற ரீதியில் இந்த இடத்தை அவர் தந்திருக்கின்றார். இப்போது வரை எனக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் முதல் உதவக்கூடியவராகவும் அவர் இருக்கின்றார். அந்த வகையில் அப்படி ஒரு நட்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் 26,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கின்ற நிலையிலே, அதாவது எனக்கு வந்தாலும் சரி அவருக்கு வந்தாலும் சரி, தற்போது 26,000 பேர் இருக்கின்றீர்கள், அவர்கள் விலகி போகாமல் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொழுது என்னையுமே ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் தான் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.